அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு வலையொலிகளின் யுகத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லலாம். தொழில்நுட்ப வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையின் போக்கை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஒரு காலம் வரைக்கும் நாடகம் 1930களுக்கு பிறகு மக்களுக்கு ஏற்பட்ட பெரிய அதிசயம் திரை பேசுகிறது என்பது. அதாவது பேசும் படங்கள் வந்த காலத்தில் திரை பேசுகிறது, திரையில் இருக்கிறவர்கள் பேசுகிறார்கள் என்கிற ஒரு மகிழ்ச்சி கூத்தாட்டம் இருந்தது. அது 30களிலே தொடங்கிட்டு திரை உலகினுடைய ஆட்சி ஏறத்தாழ அரை நூற்றாண்டுக்கு இன்னமும் கூட திரை உலகினுடைய ஆட்சி இருக்கிறது. அது ஒரு பக்கம். ஆனால் 70களுக்கு பின்னால் தொலைக்காட்சி வந்தது. பெரிய திரை கொஞ்சம் சின்ன திரை ஆயிற்று. ஆனால் பெரிய திரையை விட சின்ன திரை வீடுகளுக்குள் வந்து சேர்ந்து விட்டது. அப்போது வாரத்தில் 2 நாள் தான் ஒளி என்றும் மற்ற காட்சிகளும் வரும். அதற்கு மக்கள் கூட்டமாக வீடுகளில் கூடி பார்த்தார்கள். பிறகு அதனிலிருந்தும் ஒரு சின்ன திரை, கணிப்பொறி திரை வந்தது. 2000ற்கு பிறகு ஒவ்வொருவர் கையிலும் ஒரு திரை வந்திருக்கிறது. அது நம்முடைய கைபேசி திரை. அந்த பெரிய திரையிலிருந்து இந்த கைபேசி திரை வரைக்கும் திரையின் அளவு சுருங்கிக் கொண்டே வருகிறது. ஆனால் இந்த திரைகள் நம் வாழ்வை, நேரத்தை ஆக்கிரமித்து கொள்ளும் நேரம் கூடிக்கொண்டே போகிறது. எனவே கைபேசியில் இருக்கிற இந்த வலையொலிகள், யூடியூப் என்று சொல்லுகிற அந்த வலையொலிகளைத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்முடைய நாடு என்று எடுத்துக்கொண்டால் எந்த பகுதியை, எந்த துறை சார்ந்த நிகழ்ச்சிகளை மக்கள் கூடுதலாக பார்க்கிறார்கள் என்று ஒரு கணக்கு, ஒரு சர்வே வந்திருக்கிறது. அதை படிக்கிற போது நமக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது என்று அந்த கணக்கை ஒவ்வொரு நாடாக வருகிறது. இந்தியாவிற்கு என்று வருகிறது, தமிழ்நாட்டுக்கு என்று வருகிற போது எந்த துறை சார்ந்த நிகழ்ச்சிகளை கூடுதலான மக்கள் பார்க்கிறார்கள் என்றால் தமிழர்களில் மிக பெரும்பான்மையாக பார்ப்பது சமையல் தொடர்பான நிகழ்ச்சிகளைத்தான் என்று அந்த செய்தி சொல்லுகிறது. ஏனென்றால் உலகம் முழுவதும் வாழ்கிற எல்லோருக்கும் சமையல் தேவையாக இருக்கிறது. அதிலும் மேலை நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் கூடுதலாக இந்த சமையல் நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வேலைக்கு போவதற்கே நேரமில்லை. இந்த வலையொலி யூடியூப் பார்த்து சமைக்கிறவர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கிறது. மிக எளிதாக ஒரு சமையல் நிகழ்ச்சி ஓரிரு நாள்களில் 10 லட்சத்தை எட்டி விடுகிறது என்கிறார்கள். இதுதான் முதல் இடம். சரி, சமையலுக்கு அடுத்து கூடுதலாக பார்க்கப்படுகிற நிகழ்ச்சி எந்த துறை சார்ந்தது? ஆன்மீகம், ஜோதிடம் சார்ந்தது. மக்கள் அடுத்து தங்கள் வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆன்மீகம், ஜோதிடம் போனால் போகிறது. 3வது எங்கே இருக்கிறார்கள் மக்கள்? திரைப்படத்துறை சார்ந்த, அதுவும் கிசுகிசு போன்ற பகுதிகளில் கூடுதலாக மக்கள் பார்க்கிறார்கள். 4வது அரசியல். அரசியல் என்றால் அரசியல் தத்துவங்கள் அல்ல, ஒரு பரபரப்பான அரசியல், மிக கடுமையான மோதல்கள், ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது. இந்த அரசியல் தான் 4வது இடத்தில் இருக்கிறது. அது கூட 4வது தான். சமையல், அதற்கு பிறகு ஆன்மீகம், ஜோதிடம், 3வதாக திரைப்படம், 4வதாக அரசியல். அதற்கு பிறகு அவ்வளவுதான். இலக்கியமெல்லாம் மிக மிக குறைவானவர்களால் பார்க்கப்படுகிறது. இலக்கியம், அறிவியல், அதன் நிலைமை அதைவிட மோசம், அதற்கும் குறைவாக இருக்கிறது. நாம் பத்திரிகைகளில் கூட பார்க்கலாம். திரைப்படங்களை பற்றிய பத்திரிகைகள், ஜோதிட பத்திரிகைகள், குருபெயர்ச்சி பலன்கள் விற்பனையாகிற அளவுக்கு குருபெயர்ச்சியை பற்றிய உண்மையான அறிவியல் செய்தியை சொல்லுகிற பத்திரிகைகள் அதிகம் படிக்கப்படுவதில்லை. அதே போக்கு தான் அந்த வலையொலிக்கு வருகிற போதும் வருகிறது. இலக்கியம் 6வது 7வது இடத்தில் கூட இல்லை, அதற்கும் கீழே தான் அறிவியல் பற்றிய செய்திகள் பார்க்கப்படுகின்றன என்பதை பார்க்கிற போது ஒரு கட்டத்தில் இது ஒரு வேடிக்கையானதாக இருக்கிறது என்றாலும் இன்னொரு புறம் ஒரு வேதனையாகவும் இருக்கிறது. இந்த சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை இந்த கணிப்பு நமக்கு காட்டுகிறது. இந்த கணக்கு ஒரு பெரும் அச்சத்தை நமக்குள் ஏற்படுத்துகிறது. இதே போக்கிலே போனால் இலக்கியத்திற்கான இடம் எதுவாக இருக்கும்? அறிவியல் எங்கே நிற்கும்? அடுத்த கட்ட முன்னேற்ற மக்களுக்கு வாழ்வில் எப்படி வந்து சேரும் என்கிற கவலை நமக்கு வருகிறது. வெறும் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் காரியம் நடக்காது. மக்களை இலக்கியம் நோக்கி, அறிவியல் நோக்கி, வாழ்வியல் அறம் நோக்கி திருப்ப வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது.